தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. செம்மணி மனித புதுகுழி குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி, நீதி அமைச்சர் தெரிவிப்பு. அவதானம் மக்களே, பல பகுதிகளுக்கு பலத்த காற்று எச்சரிக்கை. சுரேசாலையின் ரிட்மனு மீண்டும் ஒத்திவைப்பு. சவுதி அரேபியாவில் சமூக ஊடக பதிவால் இலங்கையருக்கு நேர்ந்த கதி. வவுனியாவில் பெரும் துயரம், குழந்தை கமனான ஊஞ்சல் தடி. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் திருவுளச் சீட்டு மூலம் தெரிவு. யாழில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலி. ஆஸ்திரேலியாவில் ரயிலில் இலங்கை தமிழிளைஞர் அட்டகாசம், கிடைத்த தண்டனை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627981111. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதுகுழி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் இது தொடர்பான இன்னும் சில விடயங்களை அவர் கூறியிருந்தார். இதன்படி கருத்து தெரிவித்த நீதி அமைச்சர், இந்த பேரவலத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகளா, இந்திய அமைதி படையினரா அல்லது இலங்கை ஆயுதப்படைகளா காரணம் என்பது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் இறுதியிலேயே முழுமையாக தெரியவரும் என கூறியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசாரே தாக்கல் செய்த ரிட் மனுவை மேலதிக பரிசீலனைக்காக ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றின் தலைமை நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது மேலதிக சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காக இம்மனுவை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அழைக்குமாறு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டது. அதன்படி அன்றைய தினம் மனு தொடர்பான மேலதிக சமர்ப்பணங்கள் சமர்ப்பிக்கப்படவுள்ளன. சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவொன்றை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் பணியாற்றி வந்த இலங்கையர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பல மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல்களின்படி கல்முனையில் இந்து பக்தர்களுடன் கதிர்காமம் நோக்கி பயணித்த நாயொன்றை நபரொருவர் எட்டி உதைத்த சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் கடும் விவாதங்கள் எழுந்தன. அதன் பின்னணியில் அனோஜன் என்ற தமிழர் ஒருவர் மற்றொரு மதத்தின் இறைதூதர் குறித்து அவதூறான கருத்துக்களை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் பணியாற்றிய நிறுவனம் மற்றும் சவுதி அதிகாரிகளிடம் பல்வேறு தரப்பினரால் முறைப்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் குறித்த நபருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பல மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு தொடர்பான தகவலை அனோஜனின் சகோதரர் திங்கட்கிழமை நண்பகலில் தமக்கு உறுதிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்ப்பால் அனோஜனின் குடும்பத்தினர் கடும் மனவேதனையிலும் பாதிப்பிலும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சவுதி நீதிமன்றம் அல்லது அந்நாட்டு அதிகாரிகள் இதுகுறித்து உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியிட்டுள்ளதா என்பது சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளராக முத்துலிங்கம் கோகுல்ராஜ் திருவுள சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி நகர சபையின் முன்னாள் உபதவிசாளர் கிஷோர் உள்ளூராட்சி ஆணையாளரால் விடப்பட்ட சுற்றறிக்கையை சபையில் விமர்சித்து அதனை தூக்கி வீசியமை தொடர்பிலான குற்றச்சாட்டு தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட தனிநபர் விசாரணை அதிகாரியின் விசாரணை அறிக்கையின் பரிந்துரைக்கமைய முன்னாள் உபதவிசாளர் பதவியும் அவரது சபை உறுப்புரிமையும் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஆளுநரால் வர்த்தமானி அறிவித்தலூடாக வரிதாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் புதிய உபதவிசாளர் தெரிவுக்காக சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது தமிழரசு கட்சியின் சார்பிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சி சார்பிலும் இருவர் போட்டியிட்டனர். அதில் தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டவருக்கு தமிழரசு கட்சியின் 6 உறுப்பினர்களும் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் 1 உறுப்பினரும் வாக்களித்தனர். ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டவருக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 6 உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் 1 உறுப்பினரும் வாக்களித்தனர். தேசிய மக்கள் சக்தியின் 2 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் ஈடுபடாமல் நடுநிலை வகித்தனர். யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாவற்குழி பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்துராஜா மென்சூலின் என்பவரே உயிரிழந்துள்ளார். நாவற்குழி பகுதியில் உள்ள பேருந்து நிலையம் ஒன்றில் இரவு பேருந்துக்காக வீதியில் காத்திருந்த வேளை அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்தவரை சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளவிசுட்டான் கிராமத்தில் ஊஞ்சல் தடி முறிந்து விழுந்ததில் 5 மாத குழந்தை ஒன்று சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. நேற்று திங்கட்கிழமை குறித்த குழந்தை தனது தாயுடன் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தது. இதன்போது எதிர்பாராத விதமாக ஊஞ்சல் தடி சரிந்து விழுந்துள்ளது. இதன்போது படுகாயமடைந்த 5 மாத குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. குழந்தையின் தாய் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளார். உயிரிழந்த குழந்தையின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களுக்கும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தீவிர தென்மேற்கு பருவப்பேட்சி காலநிலை காரணமாக வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதன்படி ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான மற்றும் கட்பட்டியிலிருந்து மன்னார் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமை குறித்த எச்சரிக்கை அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான மற்றும் கட்பட்டியிலிருந்து மன்னார் காங்கேசன்துறையூடாக முல்லைத்தீவு வரையான கடலுக்கு அப்பாலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதோடு அக்கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவித்தல்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் மீன்பிடி மற்றும் கடல்சார் சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிரின்ஸ்பேன் ரயில் ஒன்றில் தமக்கு அறிமுகமில்லாத ஒருவரின் தலையில் கண்ணாடி போதலால் தாக்கிய இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவருக்கு 3 மாதங்களுக்கும் குறைவான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுவயதிலேயே ஆஸ்திரேலியாவிற்கு குடியேற அனுமதிக்கப்பட்ட இலங்கை தமிழ் இளைஞர் 22 வயதான சரணி சிவகுமார் மற்றும் அவருடன் குற்றத்தில் ஈடுபட்ட பாட்லி மாஹ்வினி ஆகியோர் ஏப்ரல் 25 அன்று கிளீவ்லேண்ட் வழித்தட ரயிலில் கொடூரமான தாக்குதலை நடத்தியது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தாக்குதலின் தனது பங்கிற்காக மாவினிக்கு ஏற்கனவே 10 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கலவரத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்ட சிவகுமார் திங்களன்று காவலில் இருந்து காணொலி காட்சி மூலம் கிளீன்லேண்ட் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். தனியாக பயணம் செய்து கொண்டிருந்த பாதிக்கப்பட்ட நபரை சிவகுமாரும் மாகினியும் அணுகி பேச தொடங்கியதாகவும் ஆனால் அந்த சந்திப்பு விரைவில் வன்முறையாக மாறியதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.
அவர்கள் விரைவில் திரும்பி வந்து அந்த நபரின் பையை பறிக்க முயன்றபோது சிவகுமார் ஒரு கண்ணாடி போத்தலால் அந்த நபரின் தலையில் தாக்கியதில் அவருக்கு இரத்த கசிவு ஏற்பட்டது. இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நபர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் அதனால் அவர் குயின்ஸ்லாந்தை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தாக்க முற்பட்டவர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே அவ்வாறு செய்ததாக சிவகுமார் நீதிமன்றத்தில் வாதிட்டார். எனினும் இந்த தாக்குதலுக்காக சிவகுமாருக்கு 8 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஏற்கனவே 89 நாட்கள் சிறை காவலில் இருந்ததால் அவர் கண்காணிப்புடன் கூடிய நிபந்தனையில் விடுவிக்கப்பட்டார். அதே சமயம் சிவகுமார் கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியா குடிமகனாக மாறியதாகவும் வேலை தேடி மெல்போர்னில் இருந்து பிரிஸ்பேனுக்கு சென்ற அவர் வீடின்றியும் வேலையொன்றியும் இருந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.